அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 6. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1577 முதல் 1580 வரை 4 வரிகளுக்கு ஒரு சேர அவர்கள் உரை விளக்கம் தந்துள்ளார்கள். 1577 உலகுயிர் திரளெல்லாம் மொழி நெறி பெற்றிட இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த பெரும் பிரபஞ்சம் அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டி செயல்பட்டு கொண்டே உள்ளதாம். அகண்ட பெருவழி முழுவதும் சத்தாகிய ஆன்மாக்கள் என்னும் உயிர்த்திரள் நிரம்பியுள்ளனவாம். சத்தாம் ஆன்மாக்களுக்கு சித் விளக்கம் ஏற்படுத்துவது கடவுளின் ஐந்தொழிற் செயலாம். இவ்வைந்தொழிலின் முடிவில்தான் ஆன்மா அருள்நெறி அனுபவம் அடைந்து அழியா இன்பில் வாழும் சுத்த சன்மார்க்க மனித வடிவம் எய்தி மன்னி நிதமும் விளங்கலாகின்றதாம். இவன் காண்கின்ற அருட்பெரும் ஜோதி கடவுள் இயற்கை விளக்க நிறைவாகிய அகண்ட பெருவெளியிலே இயற்கையுண்மை வடிவாகிய ஆன்ம சிற்றணுவுருவில் இருந்து கொண்டு இயற்கை இன்ப திருநடனச் செயலை அவ்வான்மாவுக்கு அனுபவப்படும்படியாக செய்யப்படுகின்றதாகும். எல்லா ஆன்மாக்களும் இந்த இன்பானுபவ நிலை எய்துவது திருவருளானை. மேற்படி கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமும் இதில் செயல்பட்டு கொண்டேயுள்ள உயிர் பொருள்களின் வாழ்வும் பயன்களும் முடிவும் யாவை என அறிதல் கூடும். கடவுள் ஒருவரேதான் ஒரு குறிப்பிட்ட ஆன்ம அணுவிலிருந்து கொண்டு ஐந்தொழிலால் அருள் அனுபவத்தை வெளிப்படுத்துவதாக அறிகின்றது அந்த ஆன்ம சிற்றணு. அப்போது கடவுளே தன் முழு தோற்றத்தையும் ஆன்மாவின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு ஐந்தொழிற் செயலோடு திகழ்கின்றதாகவும் அறியப்படுகின்றதாம். இப்போது இக்கடவுள் சித்தி பெற்ற ஆன்மாவே கடவுள் மயமாய் இருந்து கொண்டு தானே மற்ற எல்லா உலகத்து எல்லா ஆன்மாக்களுள்ளும் இருந்து அருள் ஐந்தொழில் புரிவதாக அறியப்படுகின்றது. அப்படித்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயற்கையாக ஒவ்வொரு ஆன்மாவிலுமிருந்து ஐந்தொழில் செய்கை வெளிப்படுத்தி கொண்டுள்ளதையே நம் இராமலிங்க அடிகளாய் உருவோடு விளங்கிய ஒரு ஆன்மாவில் அனுபவப்பட்டது. அவ்வருள் அனுபவம் கொண்ட அடிகளார் தாமே அவ்வைந்தொழிலை புரிந்து கொண்டுள்ளதாய் அறிகின்றார். கடவுளின் ஐந்தொழிற் செயல் அருள் நியதிப்படி முடிவிலா காலம் நடந்து கொண்டே இருப்பதாகும். எப்போது எந்த ஒரு மனித வடிவில் அந்த அருட்பேரனுபவம் வெளியாகின்றதோ அந்த மனிதனே சித்தி பெற்றவனாகி விளங்குகின்றான். உண்மையில் கடவுளே அவனது உருவிலிருந்து ஐந்தொழில் புரிகின்றதாக அறியலாகின்றது. கடவுள் நியதி முறைப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அருள்பாலிக்க நீண்ட காலம் செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் கடவுட்சக்தி பெற்றுவிட்ட ஒருவன் அச்சித்தி வசத்தால் பிறரை மிக விரைவிலே விதியையே மாற்றி தன்போல் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கச் செய்ய வல்லவனாகி விடுகின்றான். இந்த சன்மார்க்க சாத்தியனின் செயல்முறையே இங்கு ஒளிநெறி எனப்படுகின்றது. நம் வள்ளலாரே இச்சுத்த சன்மார்க்க ஒளிநெறிக்கு தலைவராகி இருந்து கொண்டு உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் புரிகின்றவராகியுள்ளார். கடவுளே இதுகாரும் விதி வழி மக்களுக்கு ஐந்தொழிலின் முடிவில் அருள்பாலித்து தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு வந்தவர் இப்பொழுது நம் அருட்பிரகாச வடிவில் வெளியாகி உலகறிய இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க அருள் நெறிமுறையால் பக்குவிகளை அருள் ஒளி உடம்பினராய் ஆக்கிக் கொண்டு விளங்க உள்ளார். இந்த அருட்பெருஞ்சோதி நெறிமுறைக்கு நம் திருவருட்பிரகாச வள்ளலாரே முதல்வராக முழுமுதற் தலைவராக விளங்குகின்றார். இதற்கு முன் இந்நெறிமுறை வெளிப்படாததினால் மக்கள் எவ்வகையிலும் இறை அனுபவத்துடன் என்றும் அழியாது இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாதிருந்தது. இப்போது முதலே மனிதன் சுத்த சன்மார்க்கியாய் நிறை இன்புடன் என்றும் வாழ அருள் பாலிக்கப்படுகின்றான். உலக மக்கள் அருள் ஒளி நெறியை அறிந்து பற்றி அழியா இன்பில் தழைக்க வேண்டியது திருவுள்ளமாக இருக்க அறியாமையால் முன்பிருந்த மருள் நெறிகளிலே சென்று சென்று மறைதல் கடவுட் சம்மதம் அல்லவாம். முன்னெறிகளே மேலானவை என்றும் அவைகளையே பற்றி ஒழுகினால்தான் கதியுண்டு என்று நம்பிக்கொண்டிருப்பதும் புதிய நெறி எதுவும் சிறந்ததாகாது என்று எண்ணி மதியாமலும் ஏற்காமலும் இருந்து வீண் போவதும் முறை என்றாம். நமது அருட்புது நெறி கடவுளின் கற்பனை கடந்துள்ள உண்மையை காட்டி கொடுத்து எல்லோரையும் அருள் ஒளி உலகில் ஒத்து வாழ்ந்து இன்பில் ஓங்க உதவுவதாகும். ஆகையால் இப்புது மார்க்கம்
பழையனவற்றையெல்லாம் நன்கு அருளால் விளக்கி அவற்றின் நிறை விளைவே இவ்வருட்பு நெறி இவ்வருட்பெருநெறி என்பதை உணர்த்த வந்துள்ளதாம். இக்கருத்தை ஓர்ந்து கொண்டு இந்நெறியைச் சம்மதமாய்க் கொண்டு திருவருளை நிறைவப் பெற்று மக்கள் சமுதாயம் முற்றும் பெருநலம் பெற வேண்டுவது அவசியம். இப்படியான அருட்ஜோதி சித்தி பெற்றுள்ள நம் பெருமான் அந்த பதியின் பேரருளையும் பெரும் சீரினையும் கூறி துதிக்கின்றார், போற்றுகின்றார். அந்த அக அருளும் புறச்சீரும் மிக ஆற்றல் கொண்டு செயலோடு விளங்குகின்றதாம். அவ்வருட்சிறப்பின் காரணமாக ஏற்பட்ட ஆற்றலை கொண்டு உலகரை பக்குவப்படுத்த வந்துள்ளது வலிமை மிக்க சுத்த சன்மார்க்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.